உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர்.
என்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டே. சத்தமெல்லாரும் சேர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் நீர் இல்லாமல் இயேசுவே. நீர் இல்லாமல் ஹalleluya. என்னை தள்ளாமல் நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். கரங்களை தட்டி இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலே ஒழிய அதால கனி கொடுக்க முடியும். என்னை அல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங், நான் உங்க கூட இருப்பேன்னா உங்களால எல்லாம், என்னை அல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அதுக்கு
இன்னொரு பேரலல் மீனிங், அப்போ நான் உங்கள் கூட இருப்பேன்னா உங்களால் எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு எப்போதும் வெற்றி தான். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும், நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும், பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம்.
இயேசு என்னோடு. எந்திரிச்சு நிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், நான் காணுவேன். Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம்
அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்தெல்லாரும் சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க எல்லாரும் நீர் என்னோடு. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும். கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லலாம், அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு ஒரு கவலை இல்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு கவலை. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே எனக்காக இருக்கிறபடினாலே எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால்
சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். யெகோவா ரப்பா என் தேவன். கடைசியா பாடலாமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன். யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கைகளை தட்டி அவர் நம்மோடு இருக்கிறபடினா, உலகத்தை ஜெயித்தவர், பிசாசிலும் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், இந்த ராத்திரி வேளையில நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களை தாங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தல நடபடிகளுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் எடுத்துட்டீங்கன்னா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள். Some Jews arrived there from Antioch and from Iconium, and after persuading the people and winning them over, they stoned Paul and they dragged him out of the town, thinking that he was dead. But as the disciples formed the circle above him, the Bible says, and he got up. அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன், அதாவது பவுல், எழுந்து நின்றான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. திரும்பவும் எழுந்து நிற்கிற அபிஷேகம். சொல்லுங்க, திரும்பவும் எழுந்து நிற்கிறதுக்கு தேவையான the anointing to bounce back. In fact, we are all anointed to bounce back. நம்ம அத்தனை பேர் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே we are anointed to bounce back. நாம் அப்படியே புதஞ்சு போகிறதுக்காக இல்லை, அப்படியே அமிழ்ந்து போகிறதுக்காக இல்லை, அப்படியே மண்ணோட மண்ணா தூசியா புழுதியா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த அடையாளமே தெரியாமல் காணாமல் போகிறதுக்காக இல்லை.
மாறாக திரும்பவும் எழுந்திருக்கிற அபிஷேகத்தினால தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். சொல்லுங்க, திரும்பவும் எழுந்திருக்கிற அபிஷேகத்தினால தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்துருவேன்னு சொல்லுங்க. வந்துருவேன்னு சொல்லுங்க. சுத்தமா சொல்லுங்க, வந்துருவேன். நல்ல வாயத்தன்னு சொல்லுங்க, வந்துருவேன். எப்படி போனனோ அப்படியே இல்லை, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக என்ன செய்வேன்? திரும்ப வரேன். பிகாஸ் ஐ ஹவ் காட் தி அனாயிண்டிங் டு பவுன்ஸ் பேக். ஏன்னா திரும்ப எழுந்திருக்கிற அபிஷேகத்தை, திரும்பவும் எழுந்திருக்கிறதுக்கு, திரும்பவும் என் வாழ்க்கை பூத்து குலுங்கிறதுக்கு, திரும்பவும் என் வாழ்க்கை எதை நோக்கி என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த இலக்கை நோக்கி என் வாழ்க்கை ஓடுறதுக்காக திரும்பவும் நான் எழுந்திருப்பேன். சொல்லுங்க, திரும்பவும் நான், சத்தமா திரும்பவும் நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒரு முக்கியமான சபையினுடைய சரித்திரத்தில் ஒரு மோஸ்ட் மெமோரபிள் மூமெண்ட் தான் நம்ம இப்போ வாசித்தோம். முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா சபை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய 13, 14 ஆகிய அதிகாரங்களுக்குள்ளே நம்ம வரும்போது சபை இஸ் கெட்டிங் இன் டு அ நியூ ரெல்ம். சபை அது ஒரு புதிய இட் இஸ் கெட்டிங் ரெடி டு மூவ் இன் டு அன் அன்சார்ட்டட் டெரிட்டரி. இது வரைக்கும் அது ஒரு சேஃப் ஜோனில், ஒரு மாதிரி எருசலேமில், யுதேயாவில், சமரியாவில்னு ஏற்கனவே இயேசு ஊழியம் செய்த பகுதிகளில் சபை அப்படியே அமைதியாக ஒரு சேஃப் ஜோனில், ஒரு 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 சௌகரியமான ஒரு நிலைமையில் சபை இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்தின் 13, 14 ஆகிய அதிகாரங்களுக்கு நம்ம வரும்போது சபை என்ன ஆகுதுன்னா இன்னொரு லெவலுக்கு சபை கடக்க தயாராக, இன்னொரு எல்லையை சபை பிடிக்கிறதுக்கு. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், டு புட் இன் எ சிம்பிள் வேர்ட்ஸ், ஏற்கனவே சபை கிரேட்டாக தான் இருக்கு. இயேசு பரமேறி சென்றார், மேல் வீட்டறையில் சீஷர்கள் ஒன்று கூடினார்கள். முதல் பிரசங்கத்திலேயே 3000, 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா சபைக்குள்ளே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டு வருகிறார். சபை ஒரு கிரேட்டான ஒரு ரெல்ம்குள்ளே சபை ஸ்டெப் இன் பண்ணிருச்சு. பட் இப்போ இந்த 13, 14 அதிகாரங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் போது சபை அந்த கிரேட்டுங்கிற அளவை தாண்டி கிரேட்னஸ்குள்ளே என்ன செய்யறதுன்னா இன்னும் 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 மகத்துவத்துக்குள்ள, இன்னும் மகிமைக்குள்ள, இன்னும் பெரிய காரியங்களுக்குள்ள, இன்னும் உயர்வுக்குள்ள, இன்னும் சிறப்புகளுக்குள்ள சபை என்ன செய்யறதுன்னா கடந்து இன்ஃபேக்ட் அதோட முதல் மிஷனரி ஜேர்னி அதனுடைய முதல் மிஷனரி பயணம் இங்கே தான் இந்த 13, 14 அதிகாரங்களில் தான் துவங்குகிறது. அதனுடைய சபை இந்த 13, 14 ஆகிய அதிகாரங்களில் சபை ஒரு ஸ்டேஷனரியா இல்லாமல், ஒரு தேங்கி கிடக்கிற ஒன்றா இல்லாமல், மாறாக அது பாய்ந்து ஓடுகிற ஒன்றாக சபை இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா, இன்ஃபேக்ட் சபையோட டிசைனே அப்படிதான். ஆண்டவர் சபையை டிசைன் பண்ணியிருக்கிறதே ஸ்டாக்னட்டாக இருக்கிறதுக்காக இல்லை, தேங்கி இருக்கிறதுக்காக இல்லை. சொல்லுங்க, தேங்கி இருக்கிறதுக்காக இல்லை, மாறாக பாய்ந்து ஓடுகிறதற்காக, இன்னும் புதிய எல்லைகள், இன்னும் புதிய அளவுகள், கிரேட்டர் கிரேட்னஸ்ன்னு அது அடுத்தடுத்த அளவுக்குள்ளாக போகிறதுக்காக தான். அப்படி தான் சபை என்ஜினியரிங் பண்ணப்பட்டிருக்கிறதே, டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதே அப்படி தான். சபைங்கும் போது இந்த 4 செவர் இருக்கிற கட்டடம் இல்லை. நானும் நீங்களும் நம்மை கிறிஸ்துவாகிய சபைக்குள்ள, தலையாகிய அவருடைய சபைக்குள்ள நம்மளை ஆண்டவர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்குன்னா தேங்கி கிடக்கிறதுக்காக இல்லை. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே அப்படியே தேங்கி நம்ம வாழ்வாதாரம் அப்படியே நிற்கிறதுக்காக இல்லை, மாறாக ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கார், நம்மளை எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறி அவன் சபைக்குள்ளே வரும்போதே அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு 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 கெப்பாசிட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா பாய்ந்து ஓடுகிற, இன்னும் பெரிய எல்லைகளை தொடுகிற, இன்னும் புதிய அளவுகளை ரீச் அவுட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியை எனக்குள்ள உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஒரு ஆமேன்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல இந்த 13, 14 அதிகாரங்கள்ல சபை அடுத்த ஒரு அளவை, கிரேட்ல இருந்து கிரேட்னஸ்க்குள்ளாக போக சபை எத்தனமாகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கிரேட்ல இருந்து கிரேட்னஸுக்கு போறதுக்காக ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் பர்னபா, இன்னொருத்தர் சவுல். சொல்லுங்க, பர்னபா. சத்தமா சொல்லுங்க, பர்னபா. சத்தமா, பர்னபா. இன்னொருத்தர் யாருன்னா சவுல். பர்னபா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பர்னபா ஏற்கனவே சபையினுடைய துவக்கத்திலிருந்தே, சபை கிறிஸ்துவனுடைய சபை 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஓப்பன் ஆரம்பிக்கிற அந்த இடத்துல இருந்தே பர்னபா ஒரு விசுவாசி. சொல்லுங்க, விசுவாசி. சொல்லுங்க, அவர் 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 ஏற்கனவே ஆதியிலிருந்தே அவர் யார் தான்னா விசுவாசி. ஸோ பர்னபாவை அந்த கிரேட்ல இருந்து கிரேட்னஸ்க்கு சபையை எடுத்துட்டு போகிற ஒரு வேலைக்கு பர்னபாவை செலக்ட் பண்ணது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பர்னபா ஏற்கனவே விசுவாசி.
நீங்கள் அவரை பற்றி நீங்கள் வாசிக்கும் போது அவர் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில் கொண்டு வந்து வைக்கிறத நாங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைப்பார். இன்னும் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது இந்த பர்னபாவை எருசலேமிலிருந்து ஆன்டியாக் பட்டணத்துக்கு, அந்தியோகியா பட்டணத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு இந்த பர்னபாவை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ பர்னபா கிரேட்லேருந்து கிரேட்னஸ்க்கு போகிற ஒரு காரியத்துக்காக பர்னபா செலக்ட் பண்ணப்பட்டது. சொல்லுங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியப்படுறதுக்கு. பட் சவுல், வாய்த்தரன் சொல்லுங்க சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். பர்னபா செலக்ட் ஆனது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் சவுல், சொல்லுங்க சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். சவுல் செலக்ட் ஆனது ரொம்பவே ஆச்சரியமா. என்ன? பிகாஸ் சவுல் யாருன்னா he is an havoc to the church. அவன் சபையை அழிக்கிறவன். கிறிஸ்தவ சபைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி தேடி என்ன செய்கிறவன்னா, அவன் ஒரு கொலைகாரன், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவன். பைபிள் சொல்லுது, வீட்டுக்குள்ள பூந்து ஆண்கள் பெண்கள் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை துதிக்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ இவன் வீட்டுக்குள்ள பூந்து அவங்களை வெளியில இழுத்து 2 போடு போட்டு கொண்டு போய் ஜெயிலில் போய் என்ன செய்வான்னா, அந்த அளவுக்கு he was an havoc to the church. அவன் அந்த அளவுக்கு சபைக்கு ஒரு சபையை அழிக்கிறதுக்குன்னே இருந்தவன். பட் அவனை சபையோட ஹெட்வேவா என்ன செஞ்சாருன்னா, சபையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிற, கிரேட்லேருந்து கிரேட்னஸ்க்கு இழுத்துட்டு போகிற ஒரு பெரிய வேலையில் இந்த சவுல கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, உள்ளுக்குள்ள சவுல்னு சொன்னால் அவர் ஒரு கிறிஸ்தவ கொலைகாரன் அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் ரொம்ப கெட்டவர்னு நினச்சிடக்கூடாது. அவர் சார்ந்திருந்த யூத மதம், அவருக்கு கிறிஸ்தவம் என்பது அது இந்த யூத கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு அந்த யூத மதம் அவருக்கு சொல்லி கொடுத்துருது. யூத மதம்னா என்ன? யெகோவா தேவனை, பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறவங்க தான் யூத மதத்தார்கள். இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம், ஜெருசலேமில் இருக்கிற யூதர்கள் இன்றைக்கும் இயேசுவை இரட்சகராக கிறிஸ்தவர்களாக இன்றைக்கும் என்ன செய்யறது இல்லைன்னா, ஈவன் டுடே தே ஹேவ் நாட் அக்செப்டட். வெரி ஃபியூ பீப்புள் ஆர் அக்செப்டிங். ரொம்ப விரல் எண்ணிக்கை, ரொம்ப குறைவான அளவில் தான் என்ன செய்கிறாங்க. உங்கள் ஊர் எருசலேமில் இருக்க அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போங்கங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே இயேசுவை என்ன செய்யலைன்னா, ரட்சகராக இயேசுவை மேசியாவாக என்ன செய்யலைன்னா அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ சவுல் சார்ந்திருந்த யூத கலாச்சாரம் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்ததுன்னா, இந்த கிறிஸ்தவம் ஒரு பெரிய சவாலாக இருக்குது, யூத கலாச்சாரத்துக்கு டோட்டலி கான்ட்ராடிக்டா, முரண்பாடாக இருக்குது, நியாயப்பிரமாணத்துக்கு நேர் எதிரானதாக இருக்குது. ஆகவே என்ன செய்யாதீங்க, இதை அக்செப்ட், கிறிஸ்தவம் யூத கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய சவால் என்று அன்றைக்கு இருந்த யூத மதம் அவருக்கு சொல்லி கொடுத்துருந்தது. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்களை கண்டாவே சவுலுக்கு என்ன செய்யாதுன்னா அவருக்கு பிடிக்கும். அவர் ஒரு பரிசேயர். சவுல் ஒரு பரிசேயர். ஆகவே அவர் யூத மதத்து மேலே பயங்கர பொதுவாக பரிசேயர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க யூத மதத்து மேலே, மார்க்கத்து மேலே. பென்யமீனுடைய கோத்திரத்தில் அப்படின்னா இந்த மனுஷனோட பிறப்பே ஒரு ராய் பிறப்பு. அவர் ஏதோ போன வந்த ஆளுகளுக்கு மத்தியில் என்ன செய்யலைன்னா, அவரோட பிறப்பே ஒரு ராயல். பட் பென்யமீனோட கோத்திரத்தில் என்ன செய்தார், கமாலியேலினுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் கற்று தேர்ந்தவர். அவர் பல மொழிகள் பவுலுக்கு தெரியும். பயங்கரமான சாதுரியம் இருக்கிற, திறமை இருக்கிற, அறிவு இருக்கிற, ஆற்றல் இருக்கிற ஒரு சவுல். அவரோட முக்கியமான வேலையே என்னன்னா, கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொலை பண்றதுதான் அவரோட முக்கியமான வேலை. பட் அப்படி இருந்தவரை தமஸ்குவினுடைய வீதியிலே ஒரு நாள் பகலினுடைய பயங்கரமான வெயிலையும் தாண்டின ஒரு வெளிச்சத்திலே இயேசு அந்த சவுலை சந்தித்து அவரோடு கூட இடைப்பட்டு, அந்த சவுலை முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி அந்த சவுலை இயேசு ரட்சிக்கிறார். சவுல் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக என்ன செய்கிறார்னா ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல தான் நமக்கு ஒன்று புரியணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுல நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு யூனிக் வே, ஒரு வித்தியாசமாக செய்வார் அவர். ஒரு மனுஷனை யாரை வேணாலும், சொல்லுங்க யாரை வேணாலும், சத்தமாக சொல்லுங்க யாரை வேணா. இந்த சவுலை பற்றி நான் இத்தனை நேரம் சொன்னேன். யாரை வேணாலும் கர்த்தர் கையில் எடுத்து அவனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, மாற்றுகிறதுக்கு ஒரு யூனிக் மெத்தட் அவர் கையில் இருக்கும். அவர் மனுஷனால் அப்படி யூகிக்கவே முடியும். இவெல்லாம் ரட்சிக்கப்படுவானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவரத்தில் தான் பொதுவாக இருக்கும். பட் ஒரு யூனிக் வே கர்த்தர். ஏன்னா பிகாஸ் ஆண்டவர் எப்போதுமே இப்போ என்னன்னு பார்க்க மாட்டார், இனி என்ன அப்படிங்கிறத தான் என்ன செய்வார்னா, எப்போதுமே ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் மனுஷனையும் கர்த்தரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அதுதான். மனுஷன் வெளி தோற்றத்தை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான், ஐயோ இவங்களா இந்த குடும்பத்தையெல்லாம் ரசிக்கவே முடியாது அப்படி பட் கர்த்தரோ எதை பார்க்குறார், நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார். மனுஷங்க ஒரு ஆள் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கர்த்தர் இவன் எப்படி ஆவான் அப்படின்னு என்ன செய்வார்
கர்த்தர் பார்ப்பார். மனுஷங்க ஒரு மனுஷனுடைய கடந்த காலத்தை பார்ப்பாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை, ஆற்றலை, திறமையை, எதிர்காலத்தில் இவனை வச்சு என்ன செய்ய முடியுங்கிறத கர்த்தர் என்ன செய்வார்னா, மனுஷங்க இவன் என்ன செஞ்சாங்கிறத பார்ப்பாங்க. கர்த்தர் இவனை கொண்டு என்ன செய்ய முடியுங்கிறத என்ன செய்வார்னா, ஸோ ஆண்டவரால் ஒரு மாற்ற முடியாத வாழ்க்கைன்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையே இல்லை. யாரை வேணாலும், சத்தமாக சொல்லுங்க, யாரை வேணா. இந்த சவுல் அப்படிதான் மாத்தினார். இந்த சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டினுடைய பக்கத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற நபர் யாருன்னா சவுல் தான். தோ இந்த சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கடைசி ராபோஜன பந்தியில் சவுல் 3வது ஆளாக உட்காந்துருந்தாரா? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராபோஜன பந்தியில் சவுல் இருக்கவே இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றும் போது சவுல் கூட இருந்து பார்த்தாரா? இல்லை. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய உதிரப்போக்கு நிற்கும் போது சவுல் கூட இருந்து பார்த்தாரா? இல்லை. லாசரு கல்லறையிலிருந்து உயிரோடு வெளியில கொண்டு வரப்பட்ட போது சவுல் பக்கத்துல நின்று பார்த்து சாட்சி கொடுத்துட்டு இருந்தாரா? இயேசுவோடு கூட சவுல் நடந்தாரா, சாப்பிட்டாரா, தங்கினாரா, படுத்தாரா, ஜெபம் பண்ணாரா? ஒண்ணுமே சவுலுக்கும் இயேசுக்கும் நேரடியா பக்கத்துல இருந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்த போதும் இவர் ஆண்டவருக்காக செய்ததும் இவரை கொண்டு ஆண்டவர் செய்ததும் சொல்லவே முடியாத அளவுக்கு அத்தனை மகத்துவ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ சரித்திரத்தில் நீங்க பவுல் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தள்ளிட்டு நீங்க முக்கியமா புதிய ஏற்பாட்டு சபையை, புதிய ஏற்பாட்டினுடைய பக்கங்களை பவுலை தள்ளிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உங்களால பார்க்கவே என்ன செய்ய முடியாதுன்னா முடியாது. பட் இந்த சவுலுடைய துவக்கம் என்ன, ஆரம்பம் என்ன? இந்த சவுலுடைய கடந்த காலம் என்ன? அவர் கொலைகாரன். அவர் தேடி கிறிஸ்தவர்களை கொலை செய்யறவன். பட் ஆண்டவர் நினைச்சா யாரோட வாழ்க்கையை வேணாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னா கம்ப்ளீட்டா ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த சவுல் அப்படிதான் என்ன செஞ்சாருன்னா, சவுல் இல்லாம இருந்திருந்தா உயிர்த்தெழுதலை பத்தி நமக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்காது. சவுல் இல்லாம இருந்திருந்தா, அதாவது பவுல் இல்லாம இருந்திருந்தா தேவ பக்தியினுடைய ரகசியம் நமக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாம இருந்திருந்தா பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு பரலோகத்திலே நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கவே. பவுல் இல்லாம இருந்திருந்தா ஆவியின் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இது நல்லொழுக்கம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கவே. சவுல் இல்லாம இருந்திருந்தா ஆவியின் வரங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்நிய பாஷைகள், ஆவிகளை பகுத்தறிந்தல், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்தல், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பவுல் நிரூபங்கள் அதை பத்தி நமக்கு எழுதாம இருந்திருந்தா. பவுல் இல்லாம இருந்திருந்தா விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே. இஃப் நாட் பவுல் இல்லாம இருந்திருந்தா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறதற்கு எனக்கு பலன் உண்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கவே. பவுல் இல்லாம இருந்திருந்தா ஊழியத்தினுடைய வகைகள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியாஸ் நமக்கு டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்காது. பவுல் இல்லாம இருந்திருந்தா தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கவே. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் என்பது நமக்கு பவுல் இல்லாம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. பவுல் இல்லாம இருந்திருந்தா ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகி இருக்கிறதுனாலே பாவம் செய்வோம் என்று சொல்ல முடியுமா? இல்ல, நாம் கிருபையில பிழைத்த நாம் இனி எப்படி பாவத்துக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியுங்கிறது பவுல் இல்லாம இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கவே. பவுல் இல்லாம இருந்திருந்தா ஞானஸ்தானத்தை பத்தின ஒரு முழுமையான புரிதல் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஞானஸ்தானம் எடுக்கிற ஒருத்தன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அவன் திரும்பவும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்கிறது பவுல் நமக்கு சொல்லிதான் நமக்கு என்ன செய்யும். பவுல் இல்லாம இருந்திருந்தா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் தான் நம்மையும் இன்றைக்கு உயிரோடு எழுப்புகிறார், நம்மையும் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. பவுல் இல்லாம இருந்திருந்தா விசுவாசத்தினுடைய துவக்கமும் முடிவும் கர்த்தர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கவே. சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கவே. பவுல் இல்லாம இருந்திருந்தா பிதாவாகிய தேவனை இவ்வளவு தைரியமா நெருங்கி கிட்டி போய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண முடியும், தைரியமா எந்த நேரத்தில் அவருடைய கிருபாசனத்தண்டையில நெருங்க முடியும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கவே. அப்போ கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவ கொண்டும் நீங்க பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் சாதிக்கணும்னா நீங்க பரம்பரை கிறிஸ்தவங்களா பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க 10-15 வருஷம் சர்ச்சுக்கு வந்து முன்னாடி நின்று பல காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-15 சங்கீதமாவது மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம். பைபிள்ல எது பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடுன்னு கூட தெரியாத ஆளா கூட நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பட் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வெறும் சடங்குக்காக சபைக்கு வந்துட்டு போகிற ஆட்களை கொண்டு செய்ய முடியாததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார்னா எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? That is the transformation power of Christ. கிறிஸ்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்துறதோட வல்லமை அங்கதான் நம்ம ஒரு மனுஷனை தலைகீழ ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னா மாத்த.
மனுஷங்க இப்போ நம்ம நிலைமையை பார்த்து ஓடிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற கடனை பார்த்து, இப்போ நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்த்து, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சில பலவீனங்களை பார்த்து, குறைகளை பார்த்து ப்ரீ மெச்சோர்டாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்க. ஐயே இது ஆகாது, இவன் ஆகாது, இவன் ஆகாது, இந்த குடும்பம் ஆகாதுன்னு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரிலன்னா, என் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையை கையில் எடுக்கும்போது என் வாழ்க்கை கிரேட்லேருந்து கிரேட்டரை தாண்டி கிரேட்னஸ்க்கு என் வாழ்க்கை போகும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீ என்னோட வாழ்க்கையோட இப்பத்தை, என்னோட நிகழ்காலத்தை நீ பார்த்ததுனால என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது உனக்கு தெரியல. கர்த்தர் என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற நான் சீக்கிரத்தில் இந்த பூமியை சுதந்திரிக்கிற குடி என்கிற தன்னுடைய வாக்குத்தத்தனுடைய நிறைவேறிய அனுகூலத்தில் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். நான் இந்த பூமியில் கீழா இல்லாம மேலா இருந்து வாளா இல்லாம தலையா இருப்பேன். யாருக்கும் கடன் வாங்காம எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் என்னை மாற்றுவார். நான் போகையிலையும் வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் வீட்டில் மாப்பை செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சத்தமா கைகளை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்கப்பா. ஹalleluya, சத்தமா ஹalleluya. So God, that is the transformation power. எப்பேற்பட்டவனையும் அவர் கையில் எடுத்து அது எவ்வளோ மோசமான அவனோட வாழ்க்கையும் அவரால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். சொல்லுங்க, அவரால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். சத்தமாக சொல்லுங்க, அவரால் கம்ப்ளீட்டாக மாற்ற. உங்கள் வாயை திறந்ததை சொல்லுங்க, அவரால் கம்ப்ளீட்டாக அதை மாற்ற. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தால், நான் காலையில் ஆராதனையில் இப்படி சொன்னேன், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் நடுவில் பல யுகத்தினுடைய இடைவேளை என்ன செய்யுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது 1ஆவது வசனம். 2ஆவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல். அந்த 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் நடுவில் பல யுகங்களுடைய இடைவேளை என்ன செய்யுது. இங்கிலீஷில் அதை கேப் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் தியரி. அந்த 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் நடுவில் எத்தனை யுகம் இருந்துச்சோ தெரியல. ஏன்னா அவர் பூமியை சிருஷ்டித்த போது, வானத்தை சிருஷ்டித்த போது அழகாக செம்மையாக, ஏன்னா அவர் இடத்துல குறையே கிடையாது, அவர் சுத்த கண்ணன் இல்லையா. ஸோ எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் என்ன செய்வார். பட் 2ஆவது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. அவர் சிருஷ்டிக்கல, அவர் நல்லா வச்சதை பிசாசு என்ன செஞ்சுட்டான், அவன் தள்ளப்பட்ட போது எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆழம், இருள், ஒழுங்கின்மை, வெறுமை. சொல்லுங்க, ஆழம், இருள், ஒழுங்கின்மை. அவர் நல்லா செஞ்சிருந்தார். 2ஆவது வசனம், ஆழம், இருள், ஒழுங்கின்மை. எத்தனை யுகமா அதை இப்படி கெடுத்து பாழாக்கி வச்சிருந்தானோ. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆவது வசனத்தில் சர்வ வல்லவர் உள்ளுக்குள்ளே இறங்கி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாமே? அவ்வளோதான். தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் ஆஃப் கிரைஸ்ட். அவருக்கு அது எத்தனை வருஷமா, எத்தனை தலைமுறையா உங்க குடும்பத்தை பிசாசு கெடுத்து பாழாக்கி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்திலையும் இருளையும் உங்க வாழ்க்கையை பிசாசு எத்தனை வருஷமா, எத்தனை தலைமுறையா புதைச்சு போட்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கையை அப்படியே மாற்றுகிற வல்லமை உள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடும். சவுல் அப்படிதான் மாறினார். He was handpicked by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவரை தெரிந்தெடுத்தார். சவுலை தெரிந்தெடுத்துக்கல, பர்னபாவை தெரிந்தெடுத்துக்கல. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, they were handpicked by the Holy Spirit. 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆவது வசனம், பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். இந்த பவுலையும் பர்னபாவையும், அதாவது சவுல்னு அங்க போடப்பட்டிருக்கும், அந்த சவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக நான் கூப்பிடுறேன், இவங்களை கிரேட்னஸ்க்காக நான் கூப்பிடுறேன்னு கர்த்தர், இப்படிக்கு கர்த்தர் சொல்லுங்க, இப்படிக்கு ஆமா நான் கூப்பிடுறேன். சவுலை கூப்பிட்டுக்கல, பர்னபாவை கூப்பிட்டுக்கல, நான் கூப்பிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி சொல்லுகிறார். அங்க இருக்கிறவங்களை பார்த்து, இந்த சவுலையும் பர்னபாவையும் என் கிரேட்னஸ், இந்த சபையை கிரேட்னஸ்க்கு நேராக இழுத்துட்டு போறதுக்காக, கொண்டுட்டு போறதுக்காக இந்த சவுலையும் பர்னபாவையும் நான் செலக்ட் பண்றேன் அன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? Can I remind you you don't have to prove someone. See, you don't have to explain someone. உங்களை ஆண்டவர் ஏன் தெரிஞ்சார், ஏன் அவங்கள விட்டுட்டு ஏன் உங்களை பிடிச்சாரு, ஏன் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம், ஏன் உங்களுக்கு கர்த்தர் கதவுகளை திறந்து கொடுக்குறாரு, ஏன் உங்களோட ஆண்டவர் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாருன்னு அவங்களுக்கு நீங்க ரொம்ப விளக்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஏன்னா உங்களை கர்த்தர், இது நீங்க அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் சத்தமா புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது அவங்களோட முடிவு இல்லை. சவுலே இதை முடிவு பண்ணிக்கல, பர்னபாவே முடிவு பண்ணிக்கல. பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி சொன்னார்.
இந்த சவுலையும் பர்னபாவையும் இந்த சபையை கிரேட்னஸ் கொண்டு போறதுக்காக நான் பிரித்து, அப்படிதான் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்னையும் உங்களையும் அவரே ஹேண்ட் பிக் பண்ணிருக்கார். இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த சபையில கர்த்தரை ஆராதிக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து, நீங்கள் இந்த பூமியை சுதந்திரிக்கும் குடிகள், என் நாமத்தினுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள்னு உங்களையும் என்னையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார்ப்பா. சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கார். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் எங்ககிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எங்ககிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒன்றும் எங்ககிட்ட ஸ்பெஷலாக செய்ய மாட்டேங்கிறாரு. என்னோட ஒரு அத்தை அவங்க சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு, உடனே கேட்டுறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி என்ன செய்ய மாட்டேங்குது. நீ கேட்டால் உடனே கிடைச்சிருது, நீ சொன்னால் உடனே நடந்துருது. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்க மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளான ரீசன் அதுக்கு என்னவா இருக்க முடியும்னா, இந்த சவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது அந்த வசனத்தை, அந்த 13ஆம் அதிகாரத்தில் நான் இப்போ சொன்ன அந்த 2வது வசனத்து 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சவுலும் பர்னபாவும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து, அதாவது கர்த்தரை சேவித்து, ஆண்டவரை சர்வ் பண்ணி, ஆண்டவருக்கு முன்பதாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவங்களுக்கு இந்த கிரேட்னஸை கர்த்தர் என்ன செய்கிறார், கொண்டு வந்து கொடுக்குறார். somebody will say in the church, like நாங்கள் எத்தனையோ வருஷமா வரோம், எங்ககிட்ட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், எங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறார், எங்ககிட்ட பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், எங்ககிட்ட பெரிய தரிசனத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், எங்ககிட்ட பெரிய திட்டத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா, ஆண்டவரை சேவிக்கிறவங்களா, ஆண்டவரை கொண்டாடுறவங்களா, ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களாக நீங்க மாறினாவே கர்த்தர் உங்க கையில பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா புரிஞ்சாமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் வெட்டி ஆபீசரே இல்லை, வர்ஷிப்பரை தன்னுடைய வேலைக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா தெரிந்து கொள்ளும். ஆண்டவர் வெட்டி ஆஃபீஸர்ஸை இல்லை, தின்னுட்டு தூங்குற ஆட்களை இல்லை, மாறாக திறப்பின் வாசலில் நிற்கிறவர்கள், உபவாசத்தோடும் நெடு முழங்கால்களோடும் உயர்த்தின தன்னுடைய கரங்களோடும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களை, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்ப மாட்டார், அவர்களை நிரப்புவார். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. உண்டிவில்ல கல்லை வச்சு அப்படி இழுத்துட்டு அடித்தா வேகமாக போகிற மாதிரி இவங்க 2 பேரும் பயங்கர எஃபெக்டிவாக, பயங்கர ஃபோர்ஸாக என்ன செய்கிறாங்கன்னா கிளம்பி அந்த பட்டணங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக, புறஜாதிகளை சந்தித்து இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்காக போகிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உங்களை ஒரு கிரேட்னஸ்க்காக, ஒரு சிறந்த வாழ்க்கைக்காக, மேன்மையான மகத்துவமான ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் இல்லை. சொல்லுங்கள், அப்படி அர்த்தம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்படி நினச்சி நீ சர்ச்சுக்கு வந்தால் எந்திரிச்சு ஓடிரு. அப்படி நினச்சி நீ சர்ச்சுக்கு வந்தால் என்ன செஞ்சிரு, எந்திரிச்சு ஆண்டவர் கிரேட்னஸ்க்கு உங்களை கூப்பிட்டுட்டா, ஆண்டவர் சிறந்தது கூப்பிட்டுட்டா, மகத்துவத்தை கூப்பிட்டுட்டா, மேன்மை கூப்பிட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஓடிருங்க. பிகாஸ் Saul when he got the assignment, அந்த அசைன்மெண்ட் ஒரு செட்பேக்கோட வந்தது. நம்ம இன்னைக்கு ராத்திரி பவுன்ஸ் பேக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பட் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அது ஒரு செட்பேக். அந்த பவுன்ஸ் பேக் பவுலுக்கு கிடைக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு ஒரு செட்பேக் என்ன இருந்துச்சுன்னா சவுலோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு பின்னடைவு. சொல்லுங்க, ஒரு பின்னடைவு, ஒரு இடையூறு, ஒரு சிக்கல், ஒரு தடங்கள், ஒரு தடை, எல்லாம் என்ன செய்யும், வரும். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் என்ன செய்யும். பிகாஸ் பெரும்பாலும் சபையில் இந்த போராட்டங்கள் பற்றி, உபத்திரவங்களை பற்றி, பாடுகளை பற்றி, கஷ்டத்தை பற்றி சபையில் பேசுகிறதே இல்லை. சபையில் என்ன செய்யுது, வெற்றியை பேசணுமா சந்தோஷமாக பேசுவோம், வாழ்க்கை பயங்கர ஆற்றலாக போயிட்டு இருக்குங்கிறத பேசுவோமா சந்தோஷமாக பேசுவோம். பட் லைஃப் ரஃப்பாக போகிறதெல்லாம் சபையில் என்ன செய்யறது இல்லைன்னா, நான் ஜெபம் நடத்தும் போது சொன்னேன், இந்த நாட்கள், இந்த தலைமுறை, நாங்கள் ஒரு 25-27 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த நாட்களில் என்ன செய்யுதுன்னா, சபை என்கிறத வேற மாதிரியான ஒரு ரூபத்தில் என்ன செய்யுதுன்னா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைமுறையை இன்றைக்கு கிறிஸ்தவ தலைமுறை உருவாகிறத, ஒரு வினோதமான தலைமுறை உருவாகிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லாமே வெறும் லைட்டு, புகை, ஆராதனை, கத்து, கூப்பாடு, சினிமா பாட்டு, ஜெய் ஜங்குன்னு குதிக்கிறது, ஆக்ஷன் பண்ணுறது, சும்மா ப்ராஃபஸிங்கிற பேரில் வாயில் வந்ததை உருட்டுமா, உருட்டு, நீ உருட்டுங்கிற மாதிரி வாயில் வந்தது என்ன செய்யறது, உருட்டுறது, கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றது,
இது மாதிரிலாம் என்னோட 25-27 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்து ஆட்கள் ரசிக்கப்பட்டவங்கள இந்த மாதிரிலாம் என்ன செய்யலைன்னா இருக்கலை. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாக்கப்படுறாங்கன்னா, கிறிஸ்தவம்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பாதைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க, எல்லாமே ஈஸிங்க, எல்லாமே சக்ஸஸுங்க, எல்லாமே வெற்றிங்க, எல்லாமே இது சமாவ் நம்ம அவங்களுக்கு ஒரு ராங் சிக்னலை கொடுக்குறோம். ஒரு ராங் சிக்னலை, ஒரு தவறான சிக்னலை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஊழியக்காரர்கள் எழுப்பி கொடுக்கிறார்கள். இது என்ன மாதிரியான புரிதலுக்குள்ள விசுவாசிகளை வளர்த்தி எடுக்குதுன்னா, எல்லாமே சுலபமாக நடந்துரும்னு நினச்சி வர்றாங்க. சுலபமாக நடக்காதுன்னு தெரிஞ்ச போது ஓடி போயிடுறாங்க. அங்கே போனோம், இங்கே வந்தோம், இங்கே வந்தோம், அங்கே போனோம்னு என்ன செஞ்சிடறாங்க. பட் அதில் வேரூன்றி நிற்கிற கிறிஸ்தவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். பாடுகளும் எனக்கு அவரோடே கூட நாம் பாடுபட்டோம், ஆனால் அவரோட கூட நாம் மகிமையும் அடைவோம் என்கிற அந்த புரிதலுக்குள்ளாக நானும் நீங்களும் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறீங்க? சம்டைம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஹாவ் டு பி வேல்யூடு, ஹேஸ் டு பி வேல்யூடு. இல்லை, எப்போதுமே பாரம்பரியத்தை நம்ம தப்பாகவே பேசிடக்கூடாது. சம்டைம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஆர் ஸோ வேல்யூபிள். இன்றைக்கி அந்த ட்ரெடிஷனை மிஸ் பண்ணி, பாரம்பரியத்தை மிஸ் பண்ணி வெறும் கூத்தாக மாறிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு மாறணும். இந்த வெறும் கூத்தில் தான் என்ன வருதுன்னா, எல்லாமே ஈஸிப்பா, சிம்பிளாக நடந்துடும், எல்லாமே எளிமையாக கிடச்சிரும் அப்படின்றாங்க. பட் உங்களை கிரேட்னஸ்க்கு கர்த்தர் கூப்பிடுறாருங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ட்ரையல்ஸ் ட்ரிபுலேஷன்ஸே இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ட்ரையல்ஸ் ட்ரிபுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சவுல் சந்தித்த 3 செட்பேக்கை மாத்திரம் பார்த்துட்டு அவர் பவுன்ஸ் பேக் ஆனதையும் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு ஓடிடலாம். 3 செட்பேக் பவுல் சந்திக்கிறார். முதல்ல சிலவங்கெல்லாம் பிரியறாங்க. சொல்லுங்கள், சிலவங்கெல்லாம் பிரியறாங்க, விலகிறாங்க. சத்தமாக சொல்லுங்கள், விலகிறாங்க. சத்தமாக விலகிறாங்க, பிரியறாங்க. இங்கே மார்க் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்ப்போம். இந்த மார்க் நீங்கள் அப்போஸ்தலனாகிய மார்க் இல்லை, இவர் யோவான் என்னும் பெயர் கொண்ட மார்க் அப்படின்னு இவரை பற்றி நீங்கள் வாசிப்பீங்க. இந்த யோவான் என்னும் பெயர் கொண்ட மார்க் வந்து இந்த பர்னபாவும் சவுலும் ஊழியத்துக்காக இறங்கி வந்தபோது, கிரேட்னஸ்க்காக இறங்கி வந்தபோது, இந்த யோவான் என்னும் பெயர் கொண்ட இந்த மார்க் வந்து அசிஸ்டண்ட்டாக அவங்க கூட என்ன செஞ்சிட்டாருன்னா சேர்ந்து. இன்ஃபேக்ட் இவர் முன்னாடியே இருந்தார் அங்கே. இவங்க அங்கே போகும்போதே அவர் என்ன செஞ்சார்னா, இவர் தான் சவுலை தேடி கண்டுபிடிச்சி போய் சவுலை கூட சேர்த்திக்கிறாரு. ஒரு அசிஸ்டண்ட்டாக சவுலோடவே இருந்தார். சொல்லுங்கள், ஒரு அசிஸ்டண்ட்டாக சவுலோடவே, ஒரு கவசமா, சவுலை ப்ரொடெக்ட் பண்றவரா, சவுலுக்கு முன்னாடி நடந்து போகிற ஒரு ஆளா என்ன செஞ்சாருன்னா, நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு போது அந்த முதலாளி பின்னாடியே என்ன செய்வேன்னா, அவர் எப்போ தண்ணி குடிப்பார் எனக்கு தெரியும். அவர் வாயில் போட்டிருக்கிற சென்டர் ஃப்ரெஷ் சூயிங்கம்மை எத்தனை தடவை சூ பண்ணிவிட்டு இப்போ அவர் துப்புற நேரம் ஆயாச்சுன்னு அந்த கவர் ரெடியாக என்ன செஞ்சுருப்பேன்னா, அதை பிரித்து கொடுத்த கவரை பாக்கெட்லேயே வச்சுருந்து கரெக்டாக அந்த டைமில் என்ன செய்வேன், அது எனக்கு தெரியும், இப்போ அவர் ஸ்பிட் பண்ணிடுவார்னு தெரியும். அப்போ அவரோட கையில் என்ன செய்வேன்னா, அதை கரெக்டாக கொடுத்து அவர் அதில் துப்பி கையில் கொடுப்பேன். இது ஒரு பக்கம் நாம் பாஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பட் அது அப்போது கஞ்சிக்கே வழி இல்லாத போது எப்படியோ சாப்பிட்டாகணுமே, இல்லை எப்படியாவது பொழைச்சாகணும், எப்படியாவது 10 ரூபா சம்பளம் வாங்கி ஆகணும். நீ எங்கடா சம்பளம் வாங்கிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மா எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. போகிற பக்கமெல்லாம் ஒரு நாள் கூட சம்பளம் என்ன செஞ்சதில்லை. ஒரு இடத்துல கூட வேலை செஞ்சு நான் சம்பளம் வாங்கின சரித்திரமே இல்லை. ஒரு மாதம் பூரா ஓடி உண்மையாக உழைப்பேன். ஆனால் என்ன செய்வாங்க, சம்பளம் உனக்கு என்ன சிவா அப்புறம் கொடுத்துடலாம் விடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்கன்னா, உனக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் விடு அப்படின்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசியாக ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல தான் அப்போது அந்த ஆள் கொடுக்கல, நானாக எடுத்து ஒரு லெட்டரில் எழுதி, நான் உனக்கு வேலை செஞ்சதுக்கு இந்த காசை நான் சம்பளமாக எடுத்துட்டேன்னு எழுதி வச்சுட்டு தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பேக்கப்பாக சவுலோடவே ஒட்டி நடந்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த மார்க். ஒரு கவச குண்டலை மாதிரி, கர்ணனோட ஒட்டி பிறந்த கவச குண்டலை மாதிரி இந்த சவுலோட இந்த மார்க் எப்பவுமே கூடவே என்ன செய்வார்னா, கூடவே இருப்பார். அவருக்கு வேணுங்கிறத பார்ப்பார், முன்னாடி போவார், அவர் எங்கே போகணும்னு எல்லா அசிஸ்டண்ட்டும் பண்ணுவார். பட் இவங்களுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. என்ன சண்டைன்னெல்லாம் நமக்கு பைபிள் நமக்கு சொல்லலை. நாமளும் அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். பட் பைபிள் ஒரு பாயிண்டில் சொல்லுது, இந்த மார்க் சவுலை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். சொல்லுங்கள், இந்த மார்க் சவுலை விட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, சத்தமாக சொல்லுங்கள், என்ன செஞ்சிட்டாங்க? பிரிவு வாழ்க்கையில் சம்டைம்ஸ் பிரிவு கொஞ்சம் கஷ்டமானது. நம்மளை விட்டு சிலர் விலகிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். யாரெல்லாம் ஒத்துக்குவீங்க? ஒரு பிரிவுங்கிறது கொஞ்சம். எங்கள் அப்பா இறந்த சமயத்தில் அது ஒரு பெரிய இழப்பு என்ன செய்யும்னா, அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி
நானும் எங்கள் அம்மா சொன்னேன், இனி இயேசுவே என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம், ஒரு காலமும் சர்ச்சுக்கு போக மாட்டோம், இயேசுன்னு வாயை திறந்து என்ன செய்ய மாட்டோம். எங்கள் அப்பா செத்துட்டாரு, அவரை காப்பாற்றுறதுக்கு முடியல, இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படின்னு என்ன செஞ்சோம். இனி இயேசுன்னு. அப்புறம் ரொம்ப நாள் ஒரு மாதமோ என்னமோ கழிச்சு ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்தவங்க எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, இல்லை வாங்க நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க. இல்லைங்க இனிமேல் வேண்டாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், நான் உங்களுக்காக வந்துட்டேன் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு எங்களை எங்கள் வீட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவங்க மாடியில் கூட்டிகிட்டு மேலே போகும்போது நாங்களே எங்களை அறியாமல் கீழே பைபிள் இருக்கும் பாரு அதை எடு அப்படின்னு நாங்களே இயேசுவே வேண்டான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிற ஆளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மேலே போகலான்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக் கீழே பைபிள் இருக்கும் பாரு அதை எடுன்னு அப்புறம் மேலே போய் ஒரு எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கீழே இருக்கிறாங்க. அதெல்லாம் மறந்து நானும் அந்த சிஸ்டரும் என்னோட அம்மாவும் 3 பேரும் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு மறுபடியும் நாங்கள் ரிவைவ் ஆகி மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக என்ன செய்யப்பட்டோம்னா ஊன்ற கட்டப்பட்டோம். சம்டைம்ஸ் ஏன்னா இந்த பிரிவு நம்மளை அந்த மாதிரிலாம் பண்ணிடும். சில ஆட்கள் நம்மளை விட்டு விலகும் போது, சில காரியங்கள் நம்மளை விட்டு விலகும் போது நம்மளால் அது நம்மளை பலவீனப்படுத்திடும், அது நம்மளை அதைரியப்படுத்திடும், அது நம்மளை சோர்வு உண்டாக்கிடும். பட் நமக்கு தெரியணும், இந்த பயணத்தில் நம்ம கூட ஆரம்பிக்கிற எல்லாரும் நம்ம கூடவே வந்து முடிப்பாங்கன்னு எந்த கட்டாயமும் என்ன இல்லை. நம்ம கூட தொடங்குற பலர் நம்ம கூட முடிக்கும் போது என்ன செய்ய போகிறது இல்லைன்னா இருக்க போகிறது இல்லை. அது நமக்கு நல்லா புரியணும். ஒரு 3 கேட்டகரியில் நீங்கள் மனுஷங்களை நினச்சிக்கோங்க. சிலரை ஒரு ரீசனுக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருப்பார், ஒரு காரணத்துக்காக. சொல்லுங்க, காரணம். சிலரை ஒரு சீசனுக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருப்பார், ஒரு காலத்துக்காக. சொல்லுங்க, ஒரு சிலரை தான் கர்த்தர் காலம்பூரா உங்கள் கூட பயணிக்கிற ஒரு அளவில் என்ன செஞ்சிருப்பார்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி மெச்சோர்ட் எனஃபாக இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். சீசனலாக ரீசனலாக லைஃப் டைமாக அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யணும். அப்போ தான் நமக்கு சிலர் நம்மளை விட்டு விலகும்போது, சிலர் நம்மளை விட்டு விலகும்போது, இவன் ஒரு ரீசனுக்காக வந்தான், இவன் ஒரு சீசனுக்காக வந்தா, விலகிட்டா. நாம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், விசுவாசத்தை துவக்கவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற கர்த்தரை நோக்கி நாம பாட்டுக்கு சவுலை விட்டு இந்த மார்க் விலகின உடனே அது ஒரு பெரிய இழப்பு தான். பட் ஆனால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்காந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரேட்னஸை நோக்கி நீங்கள் போகிற இந்த பயணத்தில் திடீர்னு சிலரெல்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க, திடீர்னு சிலதெல்லாம் உங்களை விட்டு விலகும். யார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது, அது உங்களை விட்டு மாறாது. உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருப்பார். அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எத்தனை பேர் புரிஞ்சாமே? சிலரை கர்த்தர் ரீசனுக்காக வச்சிருப்பார், சிலரை கர்த்தர் சீசனுக்காக வச்சிருப்பார். போனால் போயிட்டு வா, டாட்டா பாய் பாய் கத்தம் சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடுங்க, டாட்டா சொல்லிடுங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ கையை காட்டி டாட்டா சொல்லுங்க, டாட்டா டாட்டா பாய் பாய் கத்தம் போயிட்டே இரு. யாரெல்லாம் போனே எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் ஒரு ரீசனுக்காக சீசனுக்காக கொண்டு வந்தார். பட் எது கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு புரிந்தும் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னோடு இருப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமேன்னு சொல்றேன். 2, அவருக்கு விலகல் மாத்திரம் இல்லை, இடைஞ்சல். சொல்லுங்க, இடைஞ்சல். சத்தமா சொல்லுங்க, இடைஞ்சல். எங்கெல்லாம் போய் இந்த சவுல் ஊழியம் பண்றாரோ, எங்கெல்லாம் சவுலுக்காக கர்த்தர் வாசலை திறக்கிறாரோ, பின்னாடியே பிசாசு ஏதாவது ஒரு இடைஞ்சல் என்ன செய்யறான், ஏதாவது ஒரு இடைஞ்சல். சொல்லுங்க, இடைஞ்சல். சத்தமா சொல்லுங்க. ஒரு மந்திரவாதி மாய வித்தக்காரன் ஒருத்தனை, எலிமான் ஒருத்தன் இருக்கான், அவன் குறுக்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே கிடக்கிறான். அவர் கோபம் வந்து கண்ணு குருடா போட்டோங்கிறாரு, அவன் குருடாயிடுறான். அதுக்கப்புறம் பிறவிலிருந்தே எழுந்து நடக்க முடியாத ஒரு சப்பானி ஒருத்தனை சவுல் பார்க்குறாரு. அவனை பார்த்தவொடனே எந்திரி மேலே அப்படிங்கிறாரு, கையை பிடிச்சி தூக்கி எந்திரிச்சிட்டான். இப்படி பயங்கரமா அற்புதங்கள் நடக்க ஒரு பக்கம் நடந்தா, இன்னொரு பக்கம் பிசாசு இடைஞ்சலை கொண்டு வந்துட்டே இருக்கான். சொல்லுங்க, இடைஞ்சலை. சத்தமா சொல்லுங்க, இடைஞ்சலை கொண்டு வந்துட்டே இருக்கான். கூட்டம் கூடிக்கிறாங்க ஜனங்க. இந்த பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊர் எல்லைக்குள்ளே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அடித்து பட்டணத்துக்கு வெளியில் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போது இந்த பயணத்தில் நமக்கு ஒன்று இன்னைக்கு ராத்திரி நமக்கு நல்லா தெரியணும். சவுல் ஒவ்வொரு தடவையும் தன்னோட வாழ்க்கையை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும்போது பிசாசு என்ன செய்கிறான்னா உடனே ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரான், உடனே ஒரு இடைஞ்சலை கொண்டுட்டு வரான். பட் இதை எப்படி கையாளணும்னு சவுலுக்கு தெரிஞ்சிருந்தது. நீங்கள் 13ஆவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தூசியை தட்டிட்டு அந்த பட்டணத்தை விட்டு அந்த இடைஞ்சலை சுமக்கலை, உதறி தள்ளிட்டார். சொல்லுங்க, உதறி தள்ளிட்டு. சத்தமாக சொல்லுங்க, என்னது? சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஷுக் ஆஃப் பண்ண தெரியணும், உதறி தள்ள தெரியணும். சொல்லுங்க, உதறி தள்ள. இந்த இடைஞ்சலை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு, இடைஞ்சல் வரும். சொல்லுங்க, இடைஞ்சல். இந்த பயணத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக பயணிக்கிறீங்கன்னா
இடைஞ்சல் கண்டிப்பாக என்ன நீங்கள் இன்டைரக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, பிசாசோட டெலிஃபோன் டைரக்டரியில் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? பிசாசோட டைரக்டரியில், டெலிஃபோன் டைரக்டரியில் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கீங்க. எப்போ வேணால் அவன் கூப்பிடுவான், எப்போ வேணால் அவன் என்ன வேணால் என்ன செய்வான். அதுதான் அதுக்கு இன்டைரக்ட் மீனிங். தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். இடைஞ்சல் வராமல் இருந்தால் தாங்க சிக்கல். இடைஞ்சல் வருதுன்னா கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா இடைஞ்சலே வராமல் இருக்குன்னா நாமளும் பிசாசும் ஒரே ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னு அர்த்தம். நாம் இப்படி போயிட்டு பிசாசு ஆப்போசிட்டில் வந்து இடைஞ்சல் பண்ணுறான்னா கரெக்டு, ரைட்டான ரூட்டில் தான் வண்டி கரெக்டாக தான் என்ன செஞ்சிட்ருக்கு. இடைஞ்சலே இல்லாமல் எங்கள் வண்டி அப்படி போய்கிட்டே இருக்குங்க. இசிஜியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே எப்படி தான் இருக்கணும், ஏற்ற இறக்கமாக. நான் என் வேலைக்காரங்களுக்கு அல்லது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி சொல்லுவேன், அந்த சமயோஜித புத்தியோடு என்ன செய்யுங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு யோசிச்சு நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க, உங்கள் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது அதை இல்லை, அந்த மூமெண்ட்டில் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த சமயம். இசிஜியே ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போனால் நீங்கள் என்ன ஆச்சிங்கன்னு அர்த்தம், செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏறி ஏறி இறங்கினா தான் கரெக்டாக இருக்குன்னு என்ன செய்யணும் அர்த்தம். அது இப்படி இப்படி போய் போய் வரணும். அப்படின்னா ஓ கேரண்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உசுர் இருக்கு. இப்படியே நேராக போச்சுன்னா அப்போ நம்ம லைஃப்பில் நேராக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இடைஞ்சலே வரலைன்னா எங்கேயோ தப்பு, நம்ம கூட எவனோ ஒருத்தன் சேர்ந்துருக்கான்னு அர்த்தம். இடைஞ்சல் வருதுன்னா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதனால தான் அவன் ஆப்போசிட்டில் வந்து எதுக்குறான். நமக்கு என்ன தெரியணும்னா உதறி தள்ளிட்டு போக தெரியணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்போது அவருக்கு பிரிவு மாத்திரமில்லை, இடைஞ்சல் மாத்திரமில்லை, வெறுப்பு. சொல்லுங்கள், வெறுப்பு. ஒரு கூட்ட மக்கள் சவுலை வெறுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் சனிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தெரியாமல் கமாண்ட் பண்ணுங்க. கமாண்ட் பண்ணுங்கன்னா கட்டளை பண்ணுங்கன்னா லூசுகளுக்கு இது கையில் எல்லாம் சோஷியல் மீடியா சிக்கி என்ன கமாண்ட் பண்ணுங்க அப்படின்னா கட்டளை பண்ணுங்கன்னு அர்த்தம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுதான் இந்த உலகம். இந்த உலகமே என்னதானா, லைக் பண்ணு, ட்ரெஸ்ஸை வாங்கினா போட்டுருவோம், சோத்தை போட்டால் போட்டுருவோம், கல்யாணத்தை பண்ணால் போட்டுருவோம், காது குத்து பண்ணால் போகிறோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா எனக்கு ஒரு லைக் வேணும், எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும். பட் ட்ரூத் ஆஃப் த மேட்டர் என்னன்னா, இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால் ஒரு நாளும் வாழவே என்ன செய்ய முடியாதுன்னா, எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்மளால் திருப்திப்படுத்த. கொஞ்சம் உடம்பு போட்டிருந்தீங்கன்னா ஐயோ நீ கொஞ்சம் ஒல்லி ஆகலாமேன்னு சொல்லுவாங்க. ஒல்லி ஆகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பூசினாப்பில் உடம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். முடியை வெட்டாமல் தலையை பெருசாக முடி வச்சுட்டு வந்தீங்கன்னா சீ நல்லாவே இல்லைம்பாங்க. சரி தொலைஞ்சி போச்சு அவன் சொன்னானே இந்த வாரம் போய் வெட்டிட்டு வந்தீங்கன்னா ஐயோ கருமம் வெட்டினது நல்லாவே இல்லை. என்ன சொன்னாலும் இந்த உலகத்தில் திருப்தி ஆகாத, நம்மளால் திருப்திப்படுத்த முடியாத ஆட்கள் எல்லா பக்கமும் என்ன செய்வாங்க, இருந்துக்கிட்டே தான். எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் நம்மளால் சந்தோஷப்படுத்த. பவுலையும் அங்கே ஒரு கூட்டம் அப்படி தான் எதிர்த்தாங்க. நமக்கும் தெரியணும் எதிர்ப்பு வரும். நம்மளால் எல்லாரையும் என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. எதிர்த்த உடனே என்ன பண்ணாங்க, கல் எடுத்து பவுல் மேலே சவுல் மேலே என்ன செஞ்சாங்க, வீசினாங்க. சொல்லுங்கள், கல் எடுத்து அடி கல் எடுத்து வீசினா அடி விழுகுமா விழுகாதா? சத்தமாக சொல்லுங்கள், விழுகுமா விழுகாதா? சம்டைம்ஸ் நம்ம மேலே அடி விழுந்தா தான். கல்யாணம் ஆகி அந்த ஒரு 3 மாதம் ஹனிமூன் பீரியடில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் நான் பேசுவேன் அவர் பேசுவார் அப்படி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் பேசினேன்னா கொண்டு போடுவேங்கிறதெல்லாம் அப்புறம் 3வது மாதத்துக்கு மேலே தான் என்ன செய்யும்னா அப்புறம்தான் என்ன செய்யும். அதை நான் அடிக்கடி புதுசாக கல்யாணம் ஆகிற ஆண்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். உன் பொண்டாட்டி உன் வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிறையோ, உன் குடும்பத்துக்கு உன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறையோ, அதே மாதிரி கல்யாணம் ஆனோடனே முதல் 60 நாள் அவளை அப்படி என்ன செய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சியில் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல 60 நாள் உன் வீட்டில் உன் மனைவி எப்படி இருக்கணும், உன் தாய் தகப்பனுக்கு எப்படி நடக்கணும், உனக்கு எப்படி நடக்கணுங்கிறத முதல் 60 நாள் அவளை அப்படி நடத்திட்டா 61வது நாள்லேருந்து அது பேசாமல் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, எடுத்த உடனே அதை அவுத்து விட்டு அதை பறக்க விட்டு பாய விட்டு குதிக்க விட்டு அது சொல்கிறதெல்லாம் கேட்டு கம்பி மேலே நடந்து, நாமளும் அது கூட சேர்ந்து கம்பி மேலே நடந்து எல்லா வித்தையும் காட்டி முடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு இவள் சொன்னாவே கேட்குறது இல்லைன்னா அவள் சொன்னால் கேட்க மாட்டா. ஏற்கனவே கல்யாணமாகி காற்றுல விட்டவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக கல்யாணமாக போகிறவங்க வேணால் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் 60 நாள் அந்த ஹனிமூன் பீரியட் 60 நாளுக்கு அப்புறம் ஆரம்பமாகும். முதல் 60 நாள் நம்ம ஏன்னா அவங்க எங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டோட நிலைமையை புரிய வைக்கணும், நம்ம சம்பளத்தை புரிய வைக்கணும், நம்ம அம்மா அப்பா அவங்க எப்படி பார்த்துக்கணும்னு புரிய வைக்கணும். எடுத்த உடனே அதை மடியில் போட்டு சுற்றிக்கிட்டே தெரிஞ்சோம்னா சரிப்பட்டு வராது. அதனால சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, சில சமயம் இந்த கணவன் மனைவி உறவு அடி விழுகும் போது தெரியும் இது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு என்ன செய்யும். இது இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யாது, இதுக்கு 10 பொன் நகை, அதுக்கு கம்மல், மூக்குத்தி, வைரம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது டார்லிங்னு வந்துட்டே தான் இருக்கும். அடி விழுகும் போது தான் இந்த உறவினுடைய ஆழத்தை என்ன செய்ய முடியும். அப்போ அடி விழுகிறது நல்லது தான். ஃபெய்த், விசுவாசமே சோதிக்கப்படும் போது தான் அது பொன்னாக என்ன செய்ய முடியும். அப்ப அடி விழுகுது. சவுல் மேல கல்லை தூக்கி வீசுறாங்க. அடி விழுந்தா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். இட் ஹர்ட்ஸ். சிலது நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற சில தழும்புகள் அது நமக்கு இப்போ வலிக்கிறது இல்லை. அதை பார்த்தா என்ன செய்யறதில்லைன்னா, இப்போ ஸ்கூலில் ஏதோ குறும்பு பண்ணி இல்லை லைனாக நாங்கள் நிற்க வச்சு எல்லாத்து கணத்துலையும் ஓங்கி அரைஞ்சார் பிரின்ஸிபல். இப்போ அரைஞ்சா பிரின்ஸிபலையும் திருப்பி அரைஞ்சிருவோம். அப்போது ஓங்கி அரைஞ்ச உடனே ஓவர் ஆக்டிங் பண்ணி ஐயோ அப்படின்னு வாங்கி படம் அடித்தோடனே செவத்தில் போய் அடிச்சு டமார்னு நெத்தி உடஞ்சி கண்ணு உடஞ்சி தடதடன்னு ரத்தம் வந்தால் அந்த ஆள் இந்த கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி அதுக்கு பேசாமல் திருப்பி செவத்தில் அடிக்காமல் முதல்ல இந்த கண்ணத்துலேயே என்ன செஞ்சுருந்துருக்கலாம், வாங்கி இருந்துக்கலாம். இப்போ அந்த தழும்பு அது வெறும் தழும்பு, அது என்ன செய்கிறது இல்லைன்னா வலிக்கிறது இல்லை. ஆனால் சம் இமோஷனல் ஹர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சில ஆட்கள் நம்மளை பார்த்து பேசின வார்த்தைகள், சிலர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பண்ணின காரியங்கள் இப்போ நினைச்சாலும் என்ன செய்யுது, வலிக்குது இல்லை. இந்த தழும்புகள் வலிக்கலை, அது ஒரு சும்மா அடையாளமாக இருக்குது. பட் சம் இமோஷ்னல் ஹர்ட்ஸ் நமக்கு உண்டானது. அது என்ன செய்யுதுன்னா, பட் நமக்கு ஒன்று தெரியணும், கிளையாத்திலே பிசின் தைலம் இருக்கிறது, சபையிலே சுகம் இருக்கிறது. எத்தனை பேர் சத்தமாமேன்னு சொல்கிறீங்க? அவரை கல்லால் அடிக்கிறாங்க, அந்த அடி அவருக்கு வலிக்குது. நான் கடைசியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், ஆனாலும் அவர் திரும்பவும் எழுந்து நின்றார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம மேலே அடி விழுகிறது, நம்ம வலிக்கிற மாதிரி கீழே சுருண்டு விழுகிறது, இதெல்லாம் ஆண்டவரோட ஒரு பிளானுங்க. பிசாசுக்கு ஒரு மாய தோற்றத்தை, நான் விழுந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் எந்திரிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை பிசாசுக்கு காட்டுற ஒரு. ஏன்னா பவுல் கீழே விழுகாமல் இருந்திருந்தாருன்னு வைங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருந்திருப்பாங்க. அப்போ கீழே பவுல் கொஞ்ச நேரம் செத்தவனை போல கீழே விழுந்திருந்தது கூட நல்லதுதான். செத்துட்டான்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு ராத்திரியும் பிசாசு அப்படித்தான் நம்மளோட கதையெல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைச்சு, செத்துட்டோன்னு நினைச்சு, நம்ம வாழ்க்கை நீ அவ்வளோதான் நினைச்சு நம்மளெல்லாம் விட்டுட்டு நமக்கு நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஆனால் அது சின்ன ஒரு 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 இல்லூஷன் தான், ஒரு மாய வித்தை தான் அவனுக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருந்தார். ஒன்ஸ் அவன் அப்படி நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சி திரும்பின உடனே நாம் திரும்பவும் எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இதோட இந்த குடும்பம் முடிஞ்சது, இதோட இந்த காரியம் முடிஞ்சதுன்னு பிசாசு நினச்ச போதெல்லாம் சொல்லுங்க, ஐ அம் அனாயிண்டட் டு பவுன்ஸ் பேக். திரும்ப எழுந்திருக்கிறதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சவுல் அங்கிருந்து எழுந்திருக்கிறதற்கு யாரும் சவுலுக்கு ஹெல்ப் பண்ணலை. சொல்லுங்க, யாரும் சவுலுக்கு ஹெல்ப் பண்ணல. இந்த வசனம் சொன்னது பார்த்தீங்களா, சீஷர்கள் சுற்றி நின்று பார்த்தார்களாம். அடிபட்டு இந்த ஆள் கீழே விழுந்து கிடக்கிறாரு, சுற்றி நின்று என்ன செஞ்சாங்களாம், ஐயோ உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு என்ன செஞ்சாங்க. எனக்கு ஒரு கோபம் அவங்க மேலே, அந்த பாஸ்டர்ஸ், அந்த டீக்கன்ஸ், அந்த அப்பாசல்ஸ், ஹூஎவர் இட் இஸ், ஒருத்தனாவது கையை பிடிச்சி எந்திரி மேலேன்னு என்ன செஞ்சுருந்துருக்கலாம். எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட என்ன செய்யலை. சுற்றி நின்று எல்லாம் பார்த்துட்டு, அடி விழுந்ததையும் பார்த்தாங்க, வலிச்சதையும் பார்த்தாங்க, செத்தவனை போல விழுந்திருக்கிறதையும் சுற்றி நின்று பார்த்தாங்களே ஒழிய ஒரு ஆள் கூட கையை பிடிச்சி என்ன செய்யலை, தூக்கி விடலை. நல்லது தான். யாரெல்லாம் என் லைஃப்பில் இவங்கெல்லாம் எனக்கு ஆவாங்கன்னு நினச்சிருந்தேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, இப்படி கஷ்டத்தினுடைய பாதையில் நம்ம கடந்து போகும்போது எவன் மாமன், யார் அத்தை, யார் கூட பிறந்தவன், யார் பெற்றவங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட முடியும், நம்மளால் கரெக்டாக தெரியும். சில சமயத்தில் நமக்கு அந்த ஆட்களோட ரியல் பிம்பம், உருவம் புரியறதுக்காக சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறது, சுற்றி நின்று பார்க்குறாங்க, ஒரு ஆள் கூட கைப்பிடிச்சு தூக்கலை. நல்லது. பரலோகமே குனிந்து சவுலை கையை பிடிச்சி தூக்குச்சு. ஒரு வேளை அங்கே சுற்றி நின்றுருந்தவங்க யாராவது சவுலை கையை பிடிச்சி தூக்கி விட்டுருந்துருந்தா
அன்னைக்கு செத்தவன மாதிரி விழுந்து கடந்த போது நான் தானடா உன்னை தூக்கினேன்னு என்ன செஞ்சுருப்பாங்க. தேங்க் காட், என்ன எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ பாஸ்டரோ இன்னொருத்தனோ என்னை தூக்கி விடாமல் பரலோகமே எனக்காக குனிந்து கர்த்தரே என்னை தூக்கினாருங்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கிரெடிட் வேற யாருக்கும் என்ன செய்யாது. ஏதோ எங்கள் அப்பா சொத்து சம்பாரிச்சு வச்சுருந்தாரு, அதை விற்றோம், அதை வச்சு இதை பண்ணோம் அப்படின்னு நான் அடிக்கடி ரொம்ப எல்லா விதமான தாழ்மையோடு அதை சேம் டைம் பெருமையாக சொல்லுவேன். இப்படி ஒரு பேக்ரவுண்டு இல்லை. கர்த்தரே எங்களை தூக்கினார். அதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆழமாக ஆணித்தரமாக நம்மளால் அது கர்த்தரே தூக்கினார். எந்திரிச்ச உடனே இந்த ஆள் விறுவிறுன்னு நாமளாக இருந்தால் ஓடிடுவோம். ஏன்னா அந்த பட்டணத்து ஆட்கள் தான் கல்லை கொண்டு எரிஞ்சாங்க. அவங்க எரிஞ்ச கல் வலிச்சிச்சு, எரிஞ்சவங்க உள்ளதான் போயிருக்கிறாங்க. இந்த மனுஷன் எழுந்திரிச்சவர் எழுந்துட்டு திரும்ப அதே பட்டணத்துக்குள்ளே போனார்னு என்ன செய்யுது? அவரை கூப்பிட்டு, உமக்கு என்ன என் மண்டையில் அடித்ததில் கல் தலையில் விழுந்ததில் உமக்கு ஏதாவது தலைகளை கோளாரா போச்சா, ஏன் இப்படி ஆனீர் அப்படின்னு நீங்கள் பவுலை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, என்னை அடித்தவன் உள்ளதான் தம்பி போயிருக்கான், அவனுக்கு போய் காட்டணும். நீ என்னை அடித்ததான், ஆனால் என் கதை முடியல. நீ என்னை அடித்ததான், ஆனால் நான் சாகலை. யூ ஸ்டோன்ட் மீ, பட் நான் ஐ டிடன்ட் ஸ்டாப், தட் டிடன்ட் ஸ்டாப் மை ஜர்னி. நீ என்னை அடித்த, பட் அது என்னை வேதனைப்படுத்தலை, என் கதையை முடிக்கலை, என் இலக்கை நிறுத்தலை. மாறாக தொடர்ந்து இன்னும் கிரேட்னஸுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறத அவனுக்கு காட்டுறதுக்காக திரும்பவும் அதே பட்டணத்துக்குள்ளே சவுல் உள்ளுக்குள்ளே போனதை நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? இப்போ இந்த கிரேட்னஸை செக்யூர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ராத்திரி இந்த 8வது மாதத்துலேயும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களால் கிரேட்னஸை செக்யூர் பண்ண முடியுமா? நீங்கள் பெரிய காரியத்தை சுதந்திரிப்பீங்களா? முடியும். யாரால வேணாலும், யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் செய்வார். அவரால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாத லைஃப்னே ஒன்று கிடையாது, வாழ்க்கைனே ஒன்று கிடையாது. உங்களுக்கு ஒரு பின்புலமும் தேவையில்லை. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்களை கர்த்தர் ரைஸ் பண்ணுவார். நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை அவங்க காரில் கூட்டிகிட்டு வரவங்க, பின்னாடி என் ஃப்ரெண்ட் என்னோடய கிளாஸ்மேட்டாக இருந்தவங்களோட அம்மா உட்காந்து பல நாள் அவங்களோட சாப்பாடை சாயங்கால நேரத்தில் என்ன செய்திருக்கேன், நான் சாப்பிடு. பல நாள் அவங்க அப்பா என்னை நான் ஸ்கூலில் முடித்த உடனே என்ன அவங்களோட வண்டியில் கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா எத்தனையோ நாள் அந்த சாப்பாடு நல்ல அரிசி சாப்பாடு இல்லை. பஸ்ஸில் வர்றதுக்கு ₹1.20 64 பஸ்ஸில் கொடுக்கறதுக்கு ₹1.20 காசு இல்லை. எத்தனையோ நாள் அவங்க அப்பா கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த நிலைமை யோசித்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பின்புலமும் தேவையில்லை. கர்த்தர் நினச்சா யாரை வேணாலும் கர்த்தரால் உயர்த்த முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இடைஞ்சலே வராதா? வரும். உங்களை விட்டு சிலர் பிரியும் போது இவன் ஒரு ரீசனுக்காக வந்திருப்பான், ஒரு சீசனுக்காக போனால் போகட்டும் போடான்ட்டு நாம் பார்த்துருக்கு போயிட்டு. இடைஞ்சலே வராதானா? வரும். இடைஞ்சல் வரலைன்னா தான் ஏதோ இடைஞ்சல் வருதுன்னா கரெக்டான ரூட்டில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்னை எல்லாருக்கும் பிடிக்காது, வெறுப்பாங்க, பரவாயில்ல. இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள்னு சொன்னார், நேசிப்பார்கள் என்ன செய்யலை. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள் தான் இயேசு சொன்னாரே ஒழிய நேசிப்பார்கள்னு இயேசு என்ன செய்யலைன்னா, அப்போ இந்த உலகத்தில் எல்லாரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அடிக்கட்டும். என்னோட விசுவாசமானது சோதிக்கப்படும் போது தான் நான் பொண்ணாக என்ன செய்வேன்? வலிக்கிற மாதிரி வலிக்குது, சிலதெல்லாம் வலிக்க தான் செய்யுது. பட் கிளையத்தில் பிசின் தைலம் இருக்கு, அவருடைய சமூகத்தில் எனக்கு சுகம் இருக்கு. அடித்தாலும் வலிச்சாலும் திரும்பவும் நான் எழுந்திருக்கிறதுக்கு எனக்குள்ள அபிஷேகத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், எனக்குள்ள வைத்து நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். கொஞ்ச நேரம் நான் செத்து கிடந்த மாதிரி இருந்து உனக்கு ஒரு சின்ன ஒரு பிம்பத்தை, மாய தோற்றத்தை உனக்கு கொஞ்ச நேரம் காட்டி உன் கண்ணை கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு இவன் கதை அவ்வளோதான்னு திரும்பின உடனே கர்த்தர் திரும்பவும் எங்களை எழுந்திருக்க பண்ணினார். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் மறுபடியும் எழுந்திருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கு. ஆகவே திரும்பவும் எழுந்திருங்க, திரும்பவும் பலத்தோட ஓடுங்க. கிரேட்னஸை கர்த்தருக்காக செக்யூர் பண்ணுங்க. எத்தனை பேர் சத்தமாக உங்கள் கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க? எந்திரிச்சு நிற்கலாமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுங்க. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, திரும்பவும் எழுந்திருக்கிற அபிஷேகம், திரும்பவும் எழுந்திருக்கிற சொல்லுங்க, திரும்பவும் எழுந்திருக்கிற, சத்தமா சொல்லுங்க, திரும்பவும் எழுந்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பாருங்களேன், எருசலேம்ல ஒரு வாட்டர் பாடி டெட் சீ இருக்கு, சவக்கடல். சொல்லுங்க சவக்கடல், சத்தமா சொல்லுங்க. எருசலேம்ல சவக்கடல் இருக்கு. அதுல எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது.
எந்த உயிரினமும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா சோடியம் கண்டென்ட் அந்த தண்ணியில ரொம்ப ஜாஸ்தி, உப்பு ரொம்ப ஜாஸ்தி. சொல்லுங்க, உப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆகவே எந்த உயிரினமும் என்ன செய்ய முடியாது. பட் அதில் நீங்க எதையாவது போட்டீங்கன்னா அது மிதக்கும். அதை நீங்க எவ்வளோ அழுத்தினீங்கனாலும் அது திருப்பி மேலே வந்து என்ன செய்யும்னா, ஏன்னா சோடியம் கண்டென்ட் உப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நீச்சலே தெரியலினாலும் அந்த சவக்கடலை எவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் உங்களை தூக்கி போட்டாலும் நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த மிதந்துட்டு தான் இருப்பீங்க. அது அப்படிதான். எவ்வளோ அழுத்தினாலும் மேலே வந்துடுவீங்க. ஏன்னா சோடியம் கண்டென்ட் உப்பு சொல்லுங்க, என்னது? உப்பு. நீங்கள் நான் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம். சாரமற்று போனாதான் பிரயோஜனம் இல்லை. சாரமா நாம இருக்கிற வரைக்கும், காரமா இருக்கிற வரைக்கும், நமக்குள்ள உப்பு பவர்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் பிசாசு எவ்வளோ நம்மளை அழுத்தினாலும் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நாம மேலே வருவோம். எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு ஆமைன்னு சொல்றோம். அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்மளை எப்போ நம்ம கம்ப்ளீட்டா முழுகுவோன்னு. பிசாசு அவனுக்கு சொல்லிடுங்க, நீ இன்னும் எத்தனை ஜென்மம் உட்காந்துருந்தாலும் நான் முழுகிறத உன்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள திரும்பவும் எழுந்திருக்கிற அபிஷேகத்தை எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. பாடலாம் எல்லாரும். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். வெட்ட வெட்ட வளருவேன். திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான். சொல்லலாமா கடைசியா? திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா நீ முதுக காட்டி. கையை தட்டி எல்லாரும். அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம. நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். வெட்ட வெட்ட வளருவேன். மறுபடியும் மறுபடியும். நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். வெட்ட வெட்ட வளருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். வெட்ட வெட்ட வளருவேன். வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். வெட்ட வெட்ட வளருவேன். கைய நல்லா கட்டி இந்த ராத்திரி வேளையில நானே வருவேன், திரும்ப வருவேன், மறுபடியும் எழுந்து வருவேன். சத்தமா கைகளை தட்டி சொல்லுங்க, நானே வருவேன், திரும்ப வருவேன், மறுபடியும் எழுந்து வருவேன்.
புதஞ்சு போக மாட்டேன், அழிஞ்சு போக மாட்டேன், அமிழ்ந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், anointing, that is too much for me to not to bounce back. அது அந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்கு. நானே நினைச்சாலும் என்னால உட்கார முடியாது. நான் திரும்ப வருவேன். சத்தமா எல்லாரும் ஒரு தடவை அதை சொல்லிட்டு போல, நான் திரும்ப வருவேன். சத்தமா சொல்லுங்க, நான் திரும்ப மறுபடியும் வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, சில காரியங்களை சாதிச்சு எடுக்கிறதுக்கு, என்னோட பொருளாதாரத்தை மாத்துறதுக்கு, என் பிள்ளைகளோட நிலைமையை மாத்துறதுக்கு, என் எதிர்காலத்தை மாத்தி எடுக்கிறதுக்கு, என் இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் திரும்ப வருவேன். நானே வருவேன், மறுபடியும் வருவேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? படைக்கிற காணிக்கைகளும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. திரும்ப எழுந்திருக்கிற அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீர். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த அனாயிண்டிங்கோட இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அழைத்து கொண்டு போகிற எல்லா தயவிற்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.